சிலருக்கு லக்னமும் ராசியும் ஒன்றா வரும். மேஷ லக்னம் மேஷ ராசி, ரிஷப லக்னம் ரிஷப ராசி அப்படின்னு. சிலருக்கு மாறி வரும். எடுத்துக்காட்டா தனுசு ராசி சிம்ம லக்னம் இப்படி வரும். இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னாக்க இருக்குது. எப்படின்னா இப்போ தனுசு ராசி சிம்ம லக்னம் சொன்னேன் இல்லையா, இவங்கள பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கான குருவுடைய குணமும் சிம்ம லக்னத்துக்கான சூரியனுடைய குணமும் கம்பைண்டாக இருக்கும். ஆனால் இப்போ மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம் அந்த மாதிரி அதே ராசி அதே லக்னம்னு வருதுன்னு வைங்களேன். அவங்கள்ட்ட அந்த ராசி லக்னம் அதிபதி இருக்கார் இல்லையா, அவர் எடுத்துக்காட்டா கும்ப ராசி கும்ப லக்னம்னு வைங்களேன். அவங்கள்ட்ட வந்து சனியினுடைய அந்த குணம் வந்து தூக்கலாக மேலோங்கி நிற்கும். இதில் வந்து லக்ன ராசி வந்து கலந்து வந்ததுனாக்க கம்பைண்டான ஒரு பலன் கிடைக்கும். ரெண்டும் ஒரே இதில் வந்தது லக்னமும் ராசியும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் வந்து அவங்களுடைய கேரக்டரில் வந்து ரொம்ப அதிகமாக பிரதிபலிக்கும். அவ்வளவுதானே தவிர மற்றபடி ராசியும் லக்னமும் 6, 8ன்னு வரக்கூடாது, ரெண்டும் தனித்தனியாக வரக்கூடாது, நேர் எதிராக வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடத்தில் நம்மளாக நினச்சிக்கிற தப்பான விஷயங்கள் தான். எங்கே வேணாலும் வரலாம் லக்னம், எங்கே வேணாலும் ராசி வரலாம். நல்ல நிலைமையில கிரகம் அமைஞ்சு அதுக்கேற்ற நல்ல தசை நடந்தால் போதும், வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவான்.